இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சரி, நீங்க அவங்க ஜாதகத்தை மாத்தி கொடுத்து ஏமாத்திட்டதா சொன்னீங்க. அவங்க பிறந்த தேதியை வச்சு நம்ம பார்த்த ஜாதகம் அம்மாட்ட கொடுத்தா அதே ஜாதகம் மாதிரியே இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? அதே ராசி, அதே லக்னம், அதே நட்சத்திரம், பிறக்கும் போது இருந்த அதே திசை, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம என்ன கொடுத்தோமோ அதே டீடைல்ஸோட தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட கொடுத்த ஜாதகம் உண்மையான ஜாதகமா? இல்ல, இது சரியான ஜாதகம் இல்ல. இந்த ஜாதகம் அவளோடதே இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நம்ம அங்க குறிச்ச தேதிப்படி கம்ப்யூட்டர்ல எடுத்த ஜாதகம். இசை, இது எப்படி தப்பாகும்? இல்ல, போலி ஜாதகம் கொடுத்தன தீப்தி சொன்னது உண்மை. அது சத்தியங்க. அப்போ எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. பரவாயில்ல விடுங்க. என் தலையெழுத்து இப்படிதான் இருக்கணும்னு போட்டிருக்கு. உங்க தங்கச்சி வர்ஷினி கூட வாழ்ற கொடுப்பன எனக்கு இல்ல. ஏங்க, என்ன? ராகவண்ணா, உன் அம்மா தேடிட்டு இருக்காங்க. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? வா, அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாண்ணா. ராகவ், அப்புறம் தீப்தியோட கம்ப்யூட்டர் ஜாதகம் சரியா இருந்ததா? தீப்தியோட உண்மையான ஜாதகம் இது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீ ரொம்ப போராடுற. அவளோட உண்மையான ஜாதகத்தை கொண்டு வந்து சுபத்ரா கிட்ட காட்டணும். ராகு தீப்தியோட நிச்சயத்தை நிறுத்தணும். அதுதானே உன்னோட நினைப்பு. இத பாரு, அந்த நினைப்ப நீ மாத்திக்கோ. அது உன்னால முடியவே முடியாது. அந்த இசை கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா. தீப்தி, இங்க வா. இது வர அத்த. சொல்லுங்க அத்த. என்ன தீப்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏதோ தப்பா இருக்கே. அறிவு இருக்காடி உனக்கு? அவ எதுக்கு இதெல்லாம் கேக்குறான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? முட்டாளா நீ, முட்டாள். இல்ல அத்த, அவரு gift கொடுக்கறேன்னு சொன்னாரு. அத நம்பிதான் சொல்லிட்டேன். gift கொடுக்கறேன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவியா? ஐயோ சிந்தாமணி, நமக்கு எதிராக நிறைய சதி நடக்குது. வா சிந்தாமணி, நிறைய வேலை இருக்கு. வா. தீப்திக்கும் ராகவுக்கும் மட்டும்தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். உன் தங்கச்சிக்கு வேற ஏதாவது மாப்பிளைய பார்த்து கட்டி வை. இப்ப நான் என்ன பண்ணி அத்தை கிட்ட இவங்கள பத்தி நிரூபிக்கிறது?